ஹாய் ரவி தேட்டர் ரிவ்யூஸ். நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மாரிசன் படம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, ஃபாஸ்ட் ஃபாஸ்டில் வந்து ஒரு திருட போகிற இடத்துல வந்து வடிவில் பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. யார் கட்டி வச்சுருக்கான்னு பார்த்தா அவரோட பையனை கட்டி வச்சுருக்காரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஞாபகமருதியான ஒரு பேஷண்ட்டு, எங்கேயாவது போய் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு கட்டி வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வேணுங்கிறதுக்காக நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை காப்பாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திருடனை பார்த்து சொல்கிறாரு. ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டில் கூட்டு வந்துடுறாரு. ஸோ அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 25 lakhs பணம் இருக்குது. அது எப்படியாவது அடிக்கணும்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டில் அவர் கூப்பிட்ட இடத்துக்குலாம் ட்ராவல் பண்ணுறாரு. படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நாகர்கோவில் ஆரம்பித்து அவர் திருவண்ணாமலை போகணுங்கிற மாதிரி போகிறாரு. ஸோ அந்த ட்ராவல் பேஸில் தான் படம் வந்து போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பயங்கர ஸ்லோவாக இருக்குது, பயங்கர லாக்காக இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்த அளவுக்கு படம் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது, டெட் ஸ்லோவாக இருக்குது, உட்காந்து படம் பார்க்க முடியல. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இன்டர்வல் பிளாக்ல வந்து நல்ல ஒரு ட்விஸ்டோட முடிச்சுப்பாங்க. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு கிரைம் த்ரில்லராக செகண்ட் ஆஃப் வந்து போகுது. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே அது ஒரு நல்ல ஒரு கருத்து. அதே மாதிரி கிளைமேக்ஸும் நல்ல ஒரு ட்விஸ்டோட வந்து முடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டலோட ஆக்டிங் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. அவர் எல்லா படத்துலையுமே நல்லா ஒரு வித்தியாசமாக நடிப்பார். இந்த படத்துலையும் நல்லா யதார்த்தமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. வடிவேலோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஞாபகமருதி பேஷண்டாக நடிச்ச வரைக்கும் ஓகே. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஆக்ஷன் பிளாக்கு, உங்களுக்கு படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டலோட ஜாஸ்தி ரோல் வந்து வடிவேலுக்கு இருக்கு. பட் அந்த கேரக்டர்லாம் அவரோட ஃபிசிக்கலுக்கு அவரால் பண்ண முடியல. அது என்ன ஒரு இஷ்யூனா, இப்போ 1-on-1 ஃபைட் வச்சிருக்காங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து 30-35 வயசுல இருக்கிற வாட்ட சாட்டமான ஒரு ஆள். ஸோ இவர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு என்ன சுகர் பேஷண்ட் மாதிரி நிற்கிறாரு. விட்டா 10 நிமிஷத்தில் மயக்க போட்டு விழுந்துறாங்கிற மாதிரி. ஸோ இவர் அவர் அடிக்கிறாருன்னு சொல்லி நம்ம காமிக்கும் போது ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஒரு பஞ்சு விட்றாருன்னு வச்சுங்களேன், நல்லா இப்படி ஃபோர்ஸாக விட்டாருன்னா ஓகே, இந்த பஞ்சுக்கு அவன் விழுந்தான் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இவர் ஏஜுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு வரும்போது ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது அந்த ஃபைட் வந்து ஆடியன்ஸால் போய் ரிலேட் பண்ணிக்க முடியல. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். வடிவேலை தவிர ஒரு சமுதிரனியோ, இப்போ யாரோ சொன்னாங்க கமல்ஹாசன் கூட இந்த படம் போச்சுன்னு. ஸோ கமல் சார்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா பவர்ஃபுல்லாகட்டே பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுமாதிரி கிளைமேக்ஸும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ராவல் சப்ஜெக்ட்னால நிறைய விதவிதமான லொக்கேஷன்ஸு, பசுமை, வேறு வேறு ஜானரான லொக்கேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து சினிமாட்டோகிராஃபர் நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கலாக எடிட்டிங், டிஏ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இன்வெஸ்டிகேஷன் சைடில் வந்து அதுவும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இல்லை இந்த படத்தில். அதுக்கு காரணம் என்னென்னா, மெயின் காரணம் வந்து கோவை சரளா வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆச்சுங்கிறது க்ளீனாக தெரியுது. அவங்களாலையும் வந்து ஒரு பிரிஸ்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி அவங்களால ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியல. ஸோ நடந்து வர்றது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த விஷயமும் சரி, ஒரு வடிவேலோட விஷயமும் ரெண்டுமே இந்த படத்துக்கு வந்து சிங்க் ஆகல. அவங்க 2 பேருக்கு பதிலாக வேறு 2 ஆக்டர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் இன்னும் ஃபார் பெட்டராக இருக்கும். இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னதான் பார்க்க முடியலனாலும் செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரவி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.